சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. பெத்த குழந்தையை காப்பாத துப்பில்லாத அப்பனா இருக்க. நான் பாவி, நான் ஒரு பாவி. நான் தான் பாவி. எவ்வளவு கனவு வச்சிருந்த. என்ன ஜெயில தனி செல்ல அடைச்சு வச்சிருந்தப்ப கூட மகா மகா மகான்னு மகா ஞாபகத்தோட தானே இருந்த. டெங்கு வந்து ஞாபகம் தப்பி போனப்ப கூட நான் அவளை மறக்கவே இல்லை. காருக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருந்தப்ப கூட மனசு முழுக்க நான் மகாவை தானே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். மகாவை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்கன்னா நான் தான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன். நான் தான் பாவி, நான் தான் பாவி, நான் தான் பாவி, நான் தான் பாவி. வேண்டாம் சத்யா, வேண்டாம் சத்யா, சத்யா, சத்யா. நான் தான் பாவி. சத்யா, எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் மகாவை நான் கண்டுபிடிச்சிருவேன், நம்பு. எனக்கு மகா வேணும். இப்பவே எனக்கு மகா வேணும். வயித்துக்குள்ள 8 மாசம் தான் நான் அவளை சுமந்தேன். ஆனா எப்ப நீங்க மகான்னு பேர் வச்சீங்களோ அப்பல இருந்து நான் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கேன். இப்ப கூட கனவுல வந்தா தெரியுமா, பக்கத்துல படுத்திருந்தா இவ்வளவு அழகா இருந்தா தெரியுமா. என்ன மாதிரி இருந்துச்சு, பெருசா உங்களை மாதிரி இருந்துச்சு. அப்படியே காது மாதிரியே இருந்துச்சு. விரல அப்படியே என்ன மாதிரிதாங்க இருந்துச்சு. அழகா இருந்தா. கூட எங்கதான் படுத்திருந்தா. ஐயோ, புத்தம் கூட கொடுக்கல. அசத்தீர குழந்தைய தொட்டு கூட பார்க்கல. எங்க போயிட்டா? நான் எப்படி தைரியமா இருக்கிறது? நான் எப்படி தைரியமா இருக்கிறது? எப்படி தைரியமா இருக்கிறது? முதல் தடவை கருவா இருந்து கலைஞ்சு போனப்போ நான் உடைஞ்சு போயிட்டேன். அப்பதான் மனசுக்குள்ள நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் நான் மகாவை பெத்த எடுப்பேன். ஒரு அம்மாவா இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன்னு. வயிற்றுக்குள்ள அவ இருக்கிறப்ப கூட மனசார நான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். பசிக்கிறப்ப அவ என்னதான தேடுவா. ஒரு சின்ன தடையும் கூட இல்லாம போயிட்டா. என்ன விட்டுட்டு போயிட்டா. இது பொறுப்பு இல்லாத அம்மாவை வேண்டாம், காப்பாற்ற முடியாத அப்பாவை வேண்டாம்னு போயிட்டா. போயிட்டா, எங்க போயிட்டா? போயிட்டா. மகாவை கண்டுபிடிச்சிடலாம். சத்யா, ப்ளீஸ், நம்பிடாத. ஒரு பிச்சை எடுக்கிறவ கொண்டு போய் யாருக்கோ வித்துட்டா. வாங்கினவ தூக்கிட்டு போய் என்ன பண்ணானோ. குழந்தை பசிக்கு அழறாளோ. அவளுக்கு தர வேண்டிய பால் கட்டி என் நெஞ்சில கணக்குது. என் குழந்தைய காணுமே. மகா பாப்பா, நீ எங்க போயிட்டு? மகா பாப்பா. சத்யா, நீ பாய் விட்டு சொல்லிட்ட. என்னால சொல்ல முடியல. நானும் உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்கேன். எனக்கு வேதனையா தான் இருக்கு. யாருக்கு வேணும் உங்க வேதனையும் கண்ணீரும்? எனக்கு இப்பவே என் குழந்தை வேணும். இப்பவே வேணும். கொண்டு வந்து கொடுக்க முடியுமா, முடியாதா? முகத்தை கூட பார்க்கலையே. அந்த பட்டு காலை தொட்டு கூட பார்க்கல. எப்படி இருந்தா? அவ கண்ணு எப்படி இருந்தது? என்ன மாதிரி இருக்காளா, உங்களை மாதிரி இருக்காளா? அவ மூக்கு எப்படி இருந்துச்சு? கை கால் எல்லாம் உங்களை மாதிரி நீளமா இருந்துச்சா? உயரமா, கொல்லுமா, சிவப்பா இருந்தாளா, மாநிறமா? அவ குரல் எப்படி இருந்துச்சு? போயிட்டா. திரும்ப கிடைச்சிருவா சத்யா. போயிட்டா. என்ன நம்பு, திரும்ப கிடைச்சிருவா. சத்தமா அழுதாளா இல்ல மெல்லமா அழுதாளா? அவ என்ன வெயிட் இருந்தா? மொபைல்ல ஒரு போட்டோ கூட எடுத்து வைக்கலையா? என்கிட்ட காட்டணும்னு தோணவே இல்லையா? நம்ம கூட தானே இருக்க போகுது.
நான் பார்த்தேன். நீ கொஞ்ச நேரத்துல பாப்ப. நீங்க நான் உங்களுக்கு பாவம் பண்ண. இப்போ ஒரு தடவை தலை சுத்தி கீழே விழுந்த. கரு கலைஞ்சு போன உண்மையை நான் மறைச்சேன். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? ஐயோ எனக்கு கொல்லாத சத்யா. நான் அப்படி எல்லாம் நினைப்பனா? யாரோ ஒருத்திய வச்சு அந்த லிங்க பரதேசி நம்ம வாழ்க்கையில விளையாடிட்டான். நான் என்ன பண்றது? கொஞ்சத்துக்கு ஒரு போட்டோ கூட இல்லாம போயிடுச்சுல. போயிட்டா. என் மா பாப்பா போயிட்டா. மா பாப்பா என்ன விட்டுட்டு போயிட்டா. போயிட்டா. மகா பாப்பா. சத்யா ப்ளீஸ். நம்பிக்கையை விட்டுறாத. என்ன சொல்லி உன்னை தேத்துறதுன்னு எனக்கு தெரியல. மகா நம்ம குழந்தை, நம்ம உயிர், நம்ம ரத்தம், நம்ம நம்பிக்கை, நம்ம மூச்சு. அது நம்மள தேடி வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதை செஞ்சாவது நான் மகாவை கொண்டு வந்து சேர்ப்பேன். கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்படியாவது நான் மகாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன். தயவு செஞ்சு நீ அழுது அழுது உன் உடம்பை கெடுத்துக்காது. ஜன்னி வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வரட்டும் வரட்டும். அப்படியாவது நான் செத்து போறேன். என் பொண்ணு பிரிஞ்சு உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போறேன்? பசிக்குதா? பால் கூட கொடுக்க முடியலையே. எடுத்துட்டு போனவங்க ஒண்ணு பசியோட விட்டுருப்பாங்களா? இல்ல கொண்டு சத்யா நீ அழுதியா? உன் குரல் எப்படி இருக்குன்னு கூட நான் காதுல கேட்கலையே. பாப்பா மகா பாப்பா, அம்மா விட்டுட்டு போயிட்டே. மகா பாப்பா சத்யா சத்யா படு. மகா பாப்பா படுத்துக்க. மகா பாப்பா மகா பாப்பா, அம்மா விட்டுட்டு போயிட்டே. மகா மகா பாப்பா, அம்மா விட்டுட்டு போயிட்டேடா. மகா பாப்பா மகா, அம்மா விட்டுட்டு போயிட்டேடா. புலிமாவன்ற ஏரியா தானே? அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க வந்து ராஜ்குமார் தெருன்னு கேளுங்க. அப்படியே வந்தீங்கன்னா கடைசி வீடு. சீக்கிரமா வாங்கண்ணே. என்னடி இது? ஒரு மணி நேரமா நீ அட்ரஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, அவனும் தேடிக்கிட்டே இருக்கான். இப்ப வருவானா மாட்டானா? அக்கா பக்கத்துல வந்துட்டாங்களாக்கா, இப்ப வந்துருவாங்க. கிழிச்சான். எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. சுஜாதா வேற எப்ப முழிப்பான்னு தெரியல. முழிச்சதும் புள்ளைய தானே கேப்பா. அதுக்குள்ள புள்ளைய கொண்டு போய் அவ பக்கத்துல வச்சிடணும்ல. இவன் என்னடா லேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அக்கா பக்கத்துல வந்துட்டாங்கக்கா, இப்ப வந்துருவாங்க. இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்லுடி. நிஜமாவே அவங்க குழந்தையோட வந்துட்டு இருக்காங்களா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பிளானும் குழந்தை கிடைக்கலன்னு மண்ணோட மண்ணா போயிடுமா? அண்ணன் தான்க்கா பக்கத்துல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, ராஜ்குமார் தெரு தான். அப்படியே நேரா வாங்க, லாஸ்ட் வீடு தான். நீங்க வந்துட்டே இருக்கண்ணே, நான் வெளில வரேன். வாங்கண்ணே. நீங்க கேட்ட மாதிரியே இன்னைக்கு பிறந்த பெண் குழந்தைமா. அழகா இருக்குல்ல விஜயா? உங்க அண்ணன் நல்ல காரியம் தான் பண்ணிருக்காரு. அக்கா முதல்ல குழந்தைய சுஜாதா பக்கத்துல படுக்க வச்சிட்டு வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாண்டி, அவ எந்த செகண்ட்லயும் முழிச்சுக்குவா. நீங்க பேசிட்டு இருங்க, குழந்தைய என் மக பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறேன்.
சரிங்க. அண்ணே நீ கொஞ்சம் இப்படி வாங்க. ஆ. பணம் எவ்வளவுன்னு கேட்க போற? இங்க பாரு, சொந்த வேற பிசினஸ் வேற. 50,000த்துல ஒரு ரூபா குறைஞ்சா கூட நான் வாங்க மாட்டேன். என்னண்ணே இவ்ளோ பெரிய முட்டாளா இருக்க? எனக்கும் 50,000 ரூபாய் வேணும். எப்படியாவது அந்த அம்மா கிட்ட 1,00,000 ரூபாய் கேட்டு வாங்கு. நீயே பேரம் பேசி அந்த அம்மாட்ட வாங்கி கொடுத்துறேன். நாசமா போச்சு. இந்த வேலைக்கு நான் பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சா அப்படியே என் முடிய பிடிச்சு ஆட்டிடுவாங்க. நீ எனக்கு பணம் தரதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த பணத்தை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி விஜயா, நானே அந்த அம்மாட்ட பேசி வாங்கி தரேன். சரிப்பா, எவ்வளவு எதிர்பார்க்கற? ஒரு 10,000 தரவா? அவளை என்னப்பா பாக்குற? பணம் தரப்போறவா நான், என்கிட்ட பேசு. 10,000 ரூபாலாம் பத்தாதுமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு சென்னையில இருந்து அந்த குழந்தைய பெங்களூருக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? சென்னையில இருந்து பெங்களூருக்கு வர 3 கார்ல ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். நீங்க தரேன்னு சொன்ன 10,000 நான் பண்ண செலவுல பாதி காசு கூட இல்லம்மா. என்னப்பா இது? ஒரு சின்ன புள்ளைய கொண்டு வரதுக்கு எதுக்குப்பா 3 காரு? கேக்குறவ கேனச்சியா இருந்தா அரைச்ச மாவு அரிசி ஆயிடுச்சுன்னு சொல்லுவ போல இருக்கு. மேடம், விவரம் தெரியாம பேசாதீங்க. இந்த குழந்தை யாரோடைய குழந்தை தெரியுமா? செங்கல்பட்டு தாசில்தாரோட குழந்தை. என்ன என்ன சொன்ன? ஆமா மேடம், இந்த குழந்தை செங்கல்பட்டு தாசில்தாரோட குழந்தையா. போலீஸ் இத வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது சத்யாவோட குழந்தையா? இங்க பாருமா, எவனோ ஒருத்தன் இந்த குழந்தைய திருடி பிச்சை எடுக்கிற பொம்பளை கையில கொடுத்துருக்கான். அந்த பொம்பளை கிட்ட நான் பணம் கொடுத்து இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்கேன். வர வழியில போலீஸ் எங்க காரை அடையாளம் வச்சு விரட்டி பிடிக்க வந்துட்டாங்க. ஐயோ, அதுல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? நீ வேற, எல்லாத்தையும் நான் முன்கூட்டியே யோசனை பண்ணி வச்சிருந்தேன். அந்த பிச்சை எடுக்கிற பொம்பளை எங்களை அடையாளம் காட்டிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த காரை என் ஃப்ரெண்டை ஓட்ட வச்சுட்டு நாங்க வேற ஒரு கார்ல வந்துட்டோம். இன்னமும் இந்த குழந்தைய போலீஸ் தேடிக்கிட்டு தாமா இருக்கு. போலீஸ் இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மேடம். அவங்க குழந்தைய தேடுறது சென்னையில. ஆனா குழந்தை இப்ப பெங்களூர்ல இருக்கு. நானும் கொஞ்ச நாளைக்கு சென்னைக்கு போக மாட்டேன். என் சொந்த ஊருக்கு போய் 2 மாசம் இருந்துட்டு அப்புறம் தான் சென்னைக்கு வருவேன். நிச்சயம் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, எதுக்கு வளவளன்னு பேச்சு? 20,000 ரூபாய் தரேன். மேடம், இந்த பணம் நான் செலவு பண்ணதுல பாதி காசு கூட இல்ல மேடம். 1.25 லட்சம் கண்டிப்பா வேணும் மேடம். என்னப்பா இது அக்கிரமமா இருக்கு? ஒரு குழந்தைக்கு 1.25 லட்சமா? மேடம், இது சாதாரண குழந்தை இல்ல மேடம். நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு பிறந்த குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி சும்மா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்கேன். நான் கேட்ட அமௌண்ட் கொடுங்க மேடம். என்னடி இது? அண்ணே, இவ்வளவு அதிகமா கேட்ட எப்படின்னு? இந்த பாரு விஜயா, நீ என் சொந்தக்கார பொண்ணுன்றதால நீ கேட்ட உடனே குழந்தைய கடத்தி கொண்டு வந்தேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அந்த பக்கம் போ. இது பாருப்பா, அதுக்குன்னு 1.25 லட்சம் ரூபாய்லாம் அநியாயம். சரி, 50,000 இருக்கு, வாங்கிட்டு கிளம்பு. கட்டவே கட்டாது மேடம். போனா போது, உங்களுக்காக 25 குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்கிட்ட இவ்வளவுதான்ப்பா இருக்கு. மேடம், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது மேடம். உங்களுக்காக 25,000 ரூபாய் குறைச்சிக்கிறேன். இதுக்கு மேல கம்மியா நான் குழந்தைய கொடுக்க முடியாது மேடம். வேணான்னா குழந்தைய கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் வேற இடத்துல வித்துக்கிறேன். அவசரப்படாத, என்கிட்ட வேற பணம் இல்லப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எனக்கு தேவை 1 லட்சம். அந்த அமௌண்ட் இல்லாம நான் குழந்தைய தரமாட்டேன். சரி, இந்தா இத புடி, வரேன். இந்தப்பா, இது 3 பவுன் செயின். இன்னைக்கு நிலைமைக்கு இதை வித்தா 65,000 வரும். இந்த நகையை கொண்டு போய் வித்தா வெறும் 40,000 ரூபாய் தான் மேடம் வரும். பாக்கிக்கு என்ன பண்றது? நான் பாவம்பா, இருக்கிறத வச்சு உனக்கு தரேன். தயவு செஞ்சு இதை வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன தங்கச்சி இந்த அம்மா இப்படி பேசுறாங்க? அண்ணே, உண்மையிலேயே அக்காட்ட காசு இல்லண்ணே. இதை வாங்கிட்டு போங்கண்ணே, புண்ணியமா போகும்.
சரிம்மா, என் தங்கச்சி சொன்னதால இதை நான் வாங்கிக்கிறேன். ம். கொடுங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. ரொம்ப சரிம்மா. நன்றிப்பா. அக்கா அண்ணன் அனுப்பிட்டு வந்துரு. அண்ணா அந்த நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, பணத்தை நீயே வச்சுக்கோ. சரிம்மா, இதை நீயே வச்சுக்க. நான் வரேம்மா. சரிண்ணே. சரி. அக்கா அவங்க கிளம்பிட்டாங்கக்கா. அதான் குழந்தை கிடைச்சிருச்சே, இன்னும் என்னக்கா யோசனை? அவன் சொன்னதை கவனிச்சியா? இது செங்கல்பட்டு தாசில்தாரோட குழந்தைன்னு சொன்னான். செங்கல்பட்டு தாசில்தார் யார் தெரியுமா? சத்யாதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டி, என் வீட்டுக்கார் போன்ல பேசினப்போ சத்யாவோட குழந்தைய காணோம்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? கடைசியில சத்யாவோட குழந்தைய என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ஐயோ, என்னக்கா இது புது சிக்கலா இருக்கு? மாப்பிள்ளை வந்ததும் முதல் வேலையா இவளை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன். புள்ளைய பாக்குறப்ப அந்த பிரகாஷும் சத்யாவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அக்கா எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நிச்சயமா அவங்களால குழந்தைய அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி சொல்ற? பிறந்த குழந்தைய யாராலையும் அடையாளமோ ஞாபகமோ வச்சுக்க முடியாது. எல்லா பாப்பாவும் ஒரே மாதிரி தான்க்கா இருக்கும். நிச்சயம் அவங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதுக்கா, நம்புங்கக்கா. ஆமா இல்ல? சரி, எது வந்தாலும் சமாளிப்போம். எப்படியோ என் மகளோட குழந்தை இறந்து போனாலும் அவ வாழ்க்கை பாதிக்காம இருக்க எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். கடவுள் என்னை கைவிடல. அக்கா அப்படியே நான் செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கோங்கக்கா. உன்னை மறப்பேன் அடி, நீ செஞ்சதுதான் பெரிய உதவி. குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திருக்க, அவன் கூட பேரம் பேசியிருக்க. ரொம்ப நன்றிடி, ரொம்ப நன்றி. சரி, சுஜாதா எந்திரிச்சிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். வெறும் நன்றின்னு சொல்லி வாயால வடை சுடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் சரோஜா. அதான் உன்னோட நகைய நான் அமுக்கினேன். சோ கடைசியில நீ தான் குழந்தைய கடத்திருக்க. நான் வந்து விசாரிச்சுப்போ தெரியவே தெரியாதுன்னு பொய் சொல்லியிருக்க. பச்சை குழந்தைய கடத்திட்டு போலீஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? இப்ப மாட்டிக்கிட்ட, என்ன செய்ய போற? இத பாருங்க மேடம், நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது, அவ்வளவுதான். உன் திமிர் இன்னும் அடங்கலல்ல? வேணா, இந்த மந்த்ராவை அவ்வளவு ஈஸியா எடை போட்டல. இந்த மந்த்ராவால என்ன செய்ய முடியும்னு இப்ப காட்டுறேன்டா. போலீஸ் அடினா எப்படி இருக்கும், அதுவும் இந்த மந்த்ரா அடி எப்படி இருக்கும்னு இப்ப காட்டுறேன்டா உனக்கு. இத பாருல, என் செல்வாக்கு தெரியாம விளையாடாத. என் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன செல்வாக்கு, என்ன செல்வாக்குடா உனக்கு? என்ன கிழிக்க முடியும் உன்னால? பிச்சிடுவேன் பிச்சு. நார்த் இந்தியால என் கையால அடி வாங்கி தொழில விட்டுட்டு போனவங்களோட லிஸ்ட் தரவா? தரவா? தரவாடா? தரவா? மேடம் 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 விட்டுருங்க மேடம். மேடம் 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 அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ மேடம் மேடம் ப்ளீஸ். ஐயோ அம்மா. மேடம் மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். மேடம் தயவு செஞ்சு விட சொல்லுங்க மேடம். மேடம் விட சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். மேடம் மேடம் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஐயோ அம்மா. ஐயோ மேடம் மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா, தண்டனை தான். ஸ்டாப் இட். நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.
நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.